ஏன்டா சுத்துற? இல்லடா நிக்க மாட்டேங்குதுடா. நான் ஏன் சுத்தினேன் தெரியுமா? ஏன்டா? எங்க அம்மா சாம்பாரையும் சோறையும் கலக்கவே இல்ல. இப்படி சுத்தினா கலக்கிக்கும். சுத்தினா கலக்குமாடா? ஆ. எங்க அம்மா கூட ஏதோ கலந்து குடுத்தாங்கடா. டேய் எனக்கு வர வர ஸ்கூல்ல மிஸ் எப்ப பாரு ஏதோ சொல்லி குடுத்துட்டே இருக்காங்களா, போர் அடிக்குதுடா. அதனால தான் நான்லாம் சொல்லி கொடுக்கும்போது மிஸ்ஸுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. மிஸ்ஸுக்கு என்னடா சொல்லி கொடுப்ப? நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, மிஸ் மிஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி நம்ம லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்து சொல்லி கொடுங்க மிஸ், போர் அடிக்காது சொல்லிடுவேன். டேய் போடா. நான் இப்போ என்ன பண்ணலான்னா ஏதாவது கேம் நடத்தலாமாடா? கேமா? ஓ பிடி கிளாஸா? பிடி கிளாஸ் இல்லடா. இப்போ நம்ம ஆனுவல் டே வருது இல்ல, அதுக்கு கல்ச்சுரலுக்கு நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் கூப்பிடணும்ல, அதுக்காக கேம் நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல நிறைய ஆன்டி இருக்காங்கடா, அவங்களெல்லாம் நம்ம ஏன் இந்த கேம் கூப்பிட கூடாதுடா? இந்த கேம்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பாய்ஸ் ரொம்ப பேடா இருக்காங்கடா. ஆமாடா ஆமாடா, அதனால நம்ம பாய்ஸே கூப்பிடணும், ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் கூப்பிடலாம். கேர்ள்ஸாடா? ஆமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டீமை கூப்பிடணும்டா. ஃபர்ஸ்ட் டீம்ல 2 கேர்ள்ஸ் கூப்பிடலாம்டா. 2 கேர்ள்ஸ்? ஆமாடா. அட் a டைம்லயா? லெட்ஸ் வெல்கம் அனு அண்ட் மகார்த்தி. ஏய் ஆதவா, சொல்டா. இந்த பொண்ணு கூட ப்ரீ கேஜி தான் படிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு ப்ரீ கேஜியா? ஆமா. ப்ரீ கேஜி தானே படிக்கிறா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச சொல்லு. அதான் சின்ன வயசுல மூக்கு விழும்போது துடைக்கிறதுக்கு எனக்கு இங்க ஒரு துணி கட்டுவாங்க, அது மாதிரி உனக்கு கையில கட்டி உங்க அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, கட்டுக்கோ. அவங்களுக்கு ஒழுவுதான், அவங்களுக்கு தொடச்சு விட. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. அனு யாருன்னு தெரியுமா உனக்கு? அனு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அனு க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா. அப்ப அனு என்ன பண்ணுது சொல்லு. அனு என்ன பண்ணுது? அனு வந்து டிவியில் நடிக்குது, மாடலிங் பண்ணுது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது, அதோட முக்கியமா 24 மணி நேரம் இன்ஸ்டாலே இருக்குது. ஆமா, இவங்கள எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க? என்னோட ஸ்கூல் மேட், என் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? சரி ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நான் பெங்களூர்ல வர்க் பண்றேன், ஹெச்ஆரா இருக்கு. பெங்களூர்ல ஏன் வர்க் பண்றீங்க? இங்க ஏன் வர்க் பண்ண கூடாது? அந்த கம்பெனி பெங்களூர்ல தான் இருக்கு. ஓ. இப்போ அவங்க இங்க இருந்து தான் பண்றாங்க, வீட்ல இருந்து. பட் வர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம கூட வேலை பார்க்கறாங்களா? ஆயாவா? ரொம்ப நக்கல்வாங்க. ஆயாவா? ஆமா. ஓ, நான் எதுக்கு ஆயா வச்சுக்கணும்? எனக்கு ஆயா வேணாம், எங்க அம்மா வீட்ல வேலை செய்வாங்க. சரி வச்சுக்கோங்க. சரி, அவங்க இடத்துக்கு போக சொல்லிடலாம். போலாம். நீங்க போய் பெஞ்ச் மேல ஏறி நில்லுங்க. ஓகே, thank you. பை பை. எனக்கு ஒரு டவுட்டா. என்ன டவுட்? இவங்க 2 பேரும் நம்ம ஆன்ட்டி தானடா? நான் அப்படி கிடையாது, நான் வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸா தான் பார்ப்பேன். நீ ஆன்ட்டியை கூட விட்டு வைக்க மாட்டேடா. ஓகே, டீம் ஏ வந்தாச்சு. இப்ப டீம் பி ல யாரா கூப்பிடலாம்? டீம் பி ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவ பேர் பிரணிகா. ஆமா. பிரணிகா உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா, நாங்க 2 பேர் டியூஷன்ல ஒண்ணா படிச்சோம். டியூஷன் போகும்போது என்ன ஏன்டா கூட்டு போல? நான் டியூஷன்ல இருந்து வரும்போது தான் அவளை கூட்டு வருவேன், போகும்போது அவங்க வீட்ல இருந்து கூட்டு வந்து விடுவாங்க. பிரணிகா பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும்டா, பிரணிகா நான் பார்த்திருக்கேன், ஏதோ ஒரு சீரியல்ல. ஏதோ ஒரு சீரியலா? பாவம் கணேசன். ஆமா. அதனால பார்த்திருக்கேன். பாவம் பிரணிகா. பிரணிகா தான்டா ரொம்ப கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்குது. ஆமா. ஆமா, அது யாரு? இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சோனியா. சோனியாவா? எத்தனை வருஷமா தெரியும்? எனக்கு வந்து இவள 2 இயர்ஸ். ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? அதோ அந்த சைடுல இருக்குல்ல, அங்க போய் நிக்க கூடாது, இங்க தான் நிக்கணும். ஓகே, பை 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 பை. என்னடா உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட கூப்பிட்டேன்னு ஆணவத்துல டான்ஸ் ஆடுறியா? தெரியாத ஃப்ரெண்ட கூட கூப்பிடுவேன் தெரியுமா? ஏய், இப்ப அடுத்து நான் கூப்பிட போறேன் தெரியுமா உனக்கு? நீ கூப்பிடாத, நான் அடிக்கடி லாலா கடைக்கு போகும்போது அவங்கள தான் பாப்பேன். லாலா கடைக்கு அவங்களே பாப்ப? லைலா கடை இல்லடா, லாலா கடை. லாலா கடை யாரு? லாலா கடை சாந்தி தெரியுமா? சாந்தி இங்க வர போறது இல்லடா. இப்ப நான் ரிச்சா கூப்பிட போறேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரிசா அண்ட் ஜஸ்டி. ஏண்டா பாட்டை நிறுத்தி ஆடுறது நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு? அது என்ன இங்க முன்னாடி அது என்ன வஞ்சி அவனுக்கு முன்னாடி ஆடி நிக்கிற? அது எஸ்டிஆர் ஃபேன். ஆடுறமே திரும்பி கூட பார்க்காம அங்க. ஏய், இது எனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. யாரு? அது லாலா கடை சாந்தி. அந்த கடையில விக்கிற பூந்தி உருட்டி விட்டா உருண்டுகினே இருக்கும். கம்பெனி கொடுத்தேன். கம்பெனி
பாத்து உன் பேர் ஜஸ்டி போறதுக்குள்ள உன பெஸ்ட் ஆக்கிடுவேன். ரிஷா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும். சூப்பரா எனக்கு டான்ஸ் தெரியும். சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அதோட சூப்பரான நடிகை தெரியுமா அவங்க? அம்மா அவங்க அம்மா எனக்கு அதோட ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா அம்மாவோட நீ டான்ஸ் ஆடிருக்கியா? ஏய் அவங்க அம்மா எனக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க தெரியுமா? இங்கதான் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீ என்ன வேணா பண்ணு அந்த ஆதவன் பையன் கூட மட்டும் சேராதாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா ஏன்னா என் கூட சேர்ந்த? இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்டா, நீ ஒரு மாதிரி பொறுக்கியா உன்னை திருத்ததாண்டா அவன் கூட சேர்ந்தேன். நீ என்ன ஒண்ணு திருத்த வேணாண்டா. போடா இங்க இருந்து உன் பேச்சு கா. என் பேச்சு காவா? ஆமா ஓகே. இனிமே ரிஷா தான் என் ஃப்ரெண்டு. ரிஷா உன் ஃப்ரெண்டு போயா? பாத்தியா ரிஷா என் ஃப்ரெண்டு. இப்போ அவங்க அம்மா உன்னை திருத்த அவங்கள அமைச்சிருக்காங்க. ஆமா இவங்களை எப்படி தெரியும் உனக்கு? 1.5 year ஜிம் மேட். ஜிம்மேட்டா? ஜிம்மா? இது மூஞ்ச பார்த்தா எனக்கு ஜிம் போற மாதிரியே தெரியல. இல்ல ஜிம்ல வந்து உடம்பு ஏத்து வந்தா. ஏத்தலாம் இல்ல. ஏதாவது ஓர உடஞ்ச எடுத்து வச்சு தண்ணி பாட்டில் எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். அப்போ பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஜிம்மேட் பொய் சொல்லாது. சொல்லி கொடுத்தாங்க. சரி அஜயா ப்ரொடக்ஷன் இங்க மாட்டாங்க. இது ஜிம்மேட்டா? ஏய் இரு இப்ப பேர் ரெண்டு பேரும் நீங்க என்ன ஜிம் பேர் சொல்லுங்க. கிரிக்கெட் ஃபிட்னஸ். கரெக்ட். டேய் ரெண்டும் போய் புழுனி மூட்டைங்கடா. நம்பாதடா இதுங்களா. வேணாண்டா. அது ரொம்ப மோசம்டா. அண்ணா என்ன நொண்ணா? ஏய் சுமாரு நீ என்ன எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறியா? அந்த பொண்ணு என் கூட டான்ஸ் நீ ஆடிச்சு. எங்கேயாவது பிரியாம ஒட்டிக்க ஏதாவது பண்ணு. ஆனா கூட்டு போயிடு. இங்க பக்கம் நிக்காத. ஓகே இந்த ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப திடீர் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. இந்த கலாட்டா ராணியில சூப்பரா ஜெயிக்க போறாங்களா இல்லையான்னு பாப்போம். அதனால நீங்க உங்க இடத்துக்கு போயிருங்க. ஓகே Thank you. பாய். ஏய் ம் ஒண்ணுக்கு போலாமாடா? ம் முதல் ரவுண்டுக்கு தானே சொல்றேன். ஆமாடா. போலாம். ரவுண்ட் 1க்கு போலாம். ஏய் கை தட்டுங்க. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஓகே முதல் ரவுண்ட் ஆடுறதுக்கு டீம் ஏ வாங்க. சரி நீங்க ரெடியா? ரெடி. என்னப்பா ஆட விடலாமா? ஆடு எங்க? ஆடு எங்கடா? ஆடு எங்கடா? ம் வேற ஏதாவது சொல்ல போயிருவேன். இப்போ உங்களுக்கான பாட்டு இதோ வந்துச்சே. அத சொல்றியா? அழகிய சூடான பூவே என் சொந்தமான தீவே உன்னை பார்க்கும்போது என் உயிரும் கூடி போனேன். இதுவரை காணாத பெண்ணே இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே உன்னை தோள் மீது ஏற்றி புது தோள் கொண்டு சேர்த்தேன். Time starts now. ஓ என்ன பாடுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறியா? சிரிக்காத அவுட். ஆமா என்ன கேள்வி வேற கேக்குற? சிரிக்காத அவுட்டுங்கறா அவ. சிரிக்க கூடாதா? அவர் வந்து பாரு. அவர் இது சொன்னாரு. ஆமா நீ என்ன போஸ் கொடுனா? அவ வாய் பாரு. அவ வாயனா நான் பாத்து. போஸ் கொடுனா சரி ஓகே. பாடுற மாதிரி நிக்கிறியான்னு கேட்டேன். ஓ சிரிக்க கூடாதா? சரி ஓகே பார்க்கலாம். நீங்க நின்ன செகண்ட்ஸ் எவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. நோட் பண்ணியாச்சா? ஒருவேளை இவங்க அதை விட கம்மியா இருந்தா இவங்கெல்லாம் தான் பனிஷ்மெண்ட்க்கு மாட்டுவாங்க. இவங்க நின்ன செகண்ட் நோட் பண்றது ரொம்ப ஈஸிடா. 7 செகண்ட் தான். 7 செகண்ட் தான் நின்னாங்க. ஓகே அனு தேங்க் யூ. அடுத்தது பிரணிகாவும் சோனியாவும் தான். சோனியா சோனியா சொக்கலக்கும் சோனியா காதலில் நீ அந்த வகை. உங்களுக்கான இன்னுமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறனோட விஷுவல் இதோ. ஒரு பூவில் பல வாசம் உலகத்தில் இருக்காது. இருந்தாலும் அவையாவோ உன போல மணக்காது.
போப்பா. குட்டி விடுவா புனக்குட்டிக்கே பேபி உன்னை புண்ணு கண்ணே கண்ணே செல்ல குட்டியே என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டிய ஓய் ஓய் தொட்டு பக்க கிட்ட வந்த பிட்டா மிரசே என் விரல் பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு ஐ ஃபார் யூ யூ ஃபார் மீ சேர்ந்தாக்க சுனாமி Oh you for me I for you Sindaka I love you ரெடி 1 2 3 நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி என்ன பிரணிகா தூங்குற கண்ணு மூச்சு ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிரஷன் ரொம்ப மோசமா இருக்கு ஒரு ஃபீல் கொடுக்க சொன்னேன் இவ சிரிக்கிறா அந்த நேரத்துலலாம் சிரிக்கவே கூடாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலுக்கு வரும்போது சிரிக்க கூடாது எங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல சோ எங்களுக்கு அதனால அடக்கப்பா! தெரியல இது உலகமாக கூட சாமி சிரிச்சிட்டீங்க. அந்த அந்த அது மெயின்டைன் பண்ணல நீங்க அப்படி மெயின்டைன் பண்ணோம். ஸோ நீங்க என்ன மெயின்டைன் பண்ணுமோ 60 செகண்ட்ஸ் அது உங்களால மெயின்டைன் பண்ண முடியல. விளைவு பின் விளைவு என்ன இருக்குதுன்னு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்க இடத்துக்கு போங்க. அடுத்ததாக ரிஷாவும் அவங்க கூட ஒரு முக்கியமான ஆளு டான்ஸ்ல கிங்கு உருட்டி விட்டா உருண்டு துடிச்சு தெரிச்சு. ஏண்டா உன் கூட டான்ஸ் ஆனாங்க அதனால அவங்க டான்ஸ்ல கிங்குங்க நீ உனக்கு மட்டும் கிங் இல்ல அப்படி இல்ல. இந்த சமந்தா ஸ்டெப் பாத்தீங்களா அதெல்லாம் அவங்க கலக்குவாங்க. இங்க முன்னாடியே போட்டாங்க அந்த ஸ்டெப்லாம். மாஸ்டர் முன்னாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே மினி கோரியோகிராஃபர். மினி கோரியோகிராஃபர் நிஜமாவே மினி கோரியோகிராஃபர் தான். அந்த மினி கோரியோகிராஃபரும் ஒரு மேக்ஸி கோரியோகிராஃபரும் இப்போ நமக்காக வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் டீம் 3 ரிஷா அண்ட் ஜஸ்டி. ஓகே ரெடி ரெடி மியூசிக். வெத்தல மடிக்க பழகுன வெட்டிய மடிக்க பழகுன மறந்திட பழகுனே முன்னாடி நீ புடவ மடிக்க கிளம்புறியே என்னாடி நீ புடவ மடிக்க கிளம்புறியே என்னாடி நிலாவட்டோகத்தில நெஞ்சு குழி மத்தியில ஒரு முத்தம் வச்சா போதல அந்த முத்தத்துக்கு இடையில ஊரில நிலாவட்டம் நெஞ்சு குழி. ஏய் 1 2 3 ஏய் எனக்கு ஒரே ஒரு பையன் தான்டா. அவ சிரிக்கிறதை விட சட்டையை வீசிட போறான். சிரிச்சாடா. அவுட்ரா அவுட்ரா. அவ கண்ணு ஹலோ அவுட். ஜஸ்டியோட கண்ணுக்கு கீழே துடிப்பு. கண்ணு கீழே அந்த தீவிரவாதியோட துடிப்பு. தீவிரவாதியே அக்கறையா பார்க்கக்கூடிய இந்த முகம். இங்க பாரு கண்ணப்பா. இந்த கண்ணப்பா. இந்த ரியாக்ஷன் அப்பா. ஜஸ்டி கீஞ்சிரும் வேண்டாம் சொன்னா கேளு. எந்த காஸ்டியூமர்கிட்ட வாடகைக்கு எடுத்துட்டு வந்தியோ பிரச்சனை ஆயிடும் போது. ஹலோ ஜஸ்டி. ஜஸ்டி ஐயோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற ரிஷாவின் சிரிப்பு பெரிய அளவுல இருக்கிறது. சிரிக்கிற நாக்க கடிக்கிற போச்சு அவுட்டு. இல்லையா அவுட் இல்லையா? ஏய் அது ஹைலைட்டே என்னன்னா ரிஷா இல்ல அவுட் இல்ல இல்லடா இல்ல. வந்து கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணீங்க. ஆனா இப்ப ஸ்கோர்ஸ்ல வரும்போது தெரிஞ்சிரும் யார் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னு. ஓகே ரெடியா? நமக்கு நெக்ஸ்ட் கேம்ல பாத்துக்கலாம். ஏய் ஜிம்பாடி நீ தானே அது நெக்ஸ்ட் கேம்ல பாக்கறது. பைசெப்ஸ் காட்றியா அப்பதான் தெரியும். ஃபோர்ஆர்ம்ஸ். என்னது 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 மது? ஃபோர்ஆர்ம்ஸும் இல்ல காட்டு காட்டு. என்ன சொன்ன? தொட்டு பாருங்க. என்ன சொன்னது? தொட்டு பாருங்க. இது என்னன்னு சொன்ன? ஒண்ணும் சொல்லலையே. ஃபோர்ஆர்ம்ஸ் சொன்னியே. ஃபோர்ஆர்ம்ஸ்னு சொன்னா. பாக்கெட்ல விக்கிற ஃப்ரை ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கு. ஃபோர்ஆர்ம்ஸ் விடுங்க. டா ஃபோர்ஆர்ம்ஸ்னா அது வேற இப்படி இருக்கு. நாங்க பாரு காட்டுங்க. தொட்டு பாருங்க. அதான் நீங்க யூகேஜி தான படிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி ஃபோர்ஆர்ம்ஸ் வந்துச்சு? போய் என்ன பண்றீங்க? யூகேஜில எவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்கறாங்க தெரியுமா? ஏ பி சி டி ன்னு எழுதணும். சின்ன பசங்க எல்லாம் பென்சில் இப்படி தான் புடிச்சிட்டு இருக்குவாங்க. இவர் பெரிய வள்ளிவர் பரம்பரை.
ஸ்லேட்ல பல்பத்துல எழுதும் தெரியுமா, நாக்குல தொட்டு எழுதும். டேய் அதெல்லாம் எழுத்தாண்டில் எழுதுறதுடா. காப்பீஸ் இப்படி தானடா புடிச்சு எழுதணும். இறங்கு போ அங்க குரங்கு. ஓகே ஓ. ஓகே பை Bye bye. Bye, Thank you. Rita. ஓகே ரைட். யார் என்ன ஸ்கோரு அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு யார் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள பனிஷ்மெண்ட் கூப்பிட போறோம். போடா, எனக்கு தெரிஞ்சவங்க 3 பேருமே கம்மியா தான் வாங்கிருப்பாங்க. 3 பேர் கம்மியா தான் வாங்கியிருப்பாங்களா? 0 கொடுக்க கூடாது. இவ்வளோ நேரம் நம்ம கண்டென்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும். அவங்க எல்லாரும் கண்டென்ட் கொடுத்ததுனால நான் வாரி வழங்குற அவங்க 3 பேருக்குமே 5 பாயிண்ட்ஸ். ஆனா இப்ப பனிஷ்மெண்ட்டுக்கு யாருன்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அது யார் வருவான்னு இப்ப யோசிங்க பாப்போம். யார் வருவா? எல்லா டீமுமே வரணும்டா. ஏன்னா 3 பேருமே சரியா பண்ணாதனால. ஆனா 3 டீம்ல இருந்து ஒருத்தரை கூப்பிடலாம். ஓகே. ஒரு டீம்ல இருந்து அனு, அப்புறம் பிரணிகா, அப்புறம் ரிஷா 3 பேரையும் கூப்பிடலாம். கண்டிப்பா கூப்பிடலாம். வாங்க 3 பேர் வாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்டா அவங்களுக்கு. அதான் இவங்க எல்லாம் சீரியல்ல நடிக்கிறாங்க, படத்துலலாம் நடிக்கிறாங்கல்ல. ஆமாடா. அவங்களோட நடிக்கிற டேலண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். ஆனா அதே நேரத்துல நம்ம ஸ்கூல் கான்செப்டா வந்திருக்கறனால ஸ்கூல்ல அப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். ஏய் ஜாலி 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 ஜாலி. ஏய் ஸ்கூல்ல அப்ப யாரா இவங்க என்ன கேரக்டர், அவங்க என்ன? ரிஷா வந்து ஸ்கூல்ல டீச்சர். இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க உன்னோட அம்மா, ஒருத்தங்க என்னோட அம்மா. அப்படியா? யாரா உனக்கு அம்மா? எனக்கு அம்மாவை யார் வரீங்க? நானே வரேன். ஏய் ஓகே. உன்னம்மா அவங்களாடா? இவங்க என்னம்மாடா? இல்ல நம்ம ஆமா. ஓகே. டீச்சர் அம்மா என்ன நடக்க போகுதுன்னா, நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது நாங்க 2 பேர் நேத்து வெளியில ஒரே சண்டை. இப்போ அந்த சண்டை நடந்தனால இவங்க வந்து பஞ்சாயத்துக்கு வராங்க. 2 பேரும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரோம். 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக. என் பையன் நல்லா தான் இருந்தான், அவன் தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே மாற்றி சொல்லணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே ஆரம்பிக்கிறோம். அழுதுகிட்டே இருக்காத அவதாமா எல்லாமே பண்ணா. பேசிட்டு தான் வந்திருக்கேன். நீ அடிக்கிறியா? மிஸ் அவன் ரொம்ப மோசமான ஆளு. பாருங்க மிஸ், இப்படிதான் உங்க முன்னாடியே அடிக்கிறான் பாருங்க. மிஸ் பாருங்க மிஸ். அவன் தான் அடிச்சான், நீங்க என்ன அடிக்காதீங்க. இப்போ யார் அடிச்சா? நீ தானே அடிச்சே. இல்ல அவன் தான் அடிச்சான். கம்முனு இருடா. நீ கம்முனு இருறியோ? அம்மா அம்மா டீ போட்டு கூப்பிடுறாரு. நான் அப்பா எப்படி கூப்பிடுறாரோ அப்படிதான் அவர் அப்படி கூப்பிடுவாருடா. நீ என்ன கூப்பிடுற? அப்பா மட்டும் கூப்பிடுறாரு, நான் ஏன் கூப்பிடக்கூடாது? நீ கூப்பிடு, வாயிலே அடிப்ப. ஆமா கூப்பிடாது. நான் அப்படி பாத்தீங்களாமா அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கி பையன். அவங்க அம்மாக்கே அடங்க மாட்டேங்கிறான், இவனா எப்படி அடங்க போறான்? ஆமா. வாடா ஊதுற உங்க அம்மாக்கு. இங்க வாங்க. 2 பேரும் இங்க வாங்க. இங்க வாங்க. என்ன பண்ணீங்க நேத்து? அவன் நேத்து என் மூக்குல ஒட்டடை குச்சியே விட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் நீ ஒட்டடை குச்சி அவன் மூக்குல விட்ட? நான் சொன்னேன் க்ளீன் பண்றதுன்னா என்னடா அப்படின்னு கேட்டான். ஒட்டடை எடுத்து அடிக்கிறேன்டான்னு. மூக்குக்குள்ள அழுக்கு இருக்குடான்னா நான் ஒட்டடை குச்சி எடுத்து மூக்குல. அவன் மூக்க நீ ஏன் திறந்து பார்த்த? நான் ஒன்னும் திறக்கல, அவன் ஊன்னு காட்டினான். நான் அப்புறம் குச்சி எடுத்து உள்ள விட்டேன். என் பையனுக்கு பாருங்க அப்படியே மூக்கெல்லாம் காயமாயிடுச்சு. ஆமா பாருங்க, அண்ணன் எப்பத்துல மூக்கு பாருங்க விரிஞ்சு விரிஞ்சு மூடுது. மூட ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி உன் பையனுக்கு விரிஞ்சுதான். அம்மா சொல்றது கேப்பேன். அவங்க அனுப்புறாங்க. நீங்க அது வீட்ல நாங்க பாத்துக்கறோம். ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பசங்க அடிப்பாங்க. வீட்ல நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும். வீட்ல ஒழுங்கா வெச்சு குழந்தை போடுறாங்க. பென்சில் வந்துச்சுமா. ஆஹா இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஐயோ என் பையன் அடிக்காதீங்க. அடிச்சுக்கிட்டே இருக்க. பேசுறீடா. பெருசா இருக்குடா. அடிக்கவே இல்ல. டீச்சர் கிட்ட வராதீங்க. என்னடா பிரச்சனை? ஏய் என்னடா ப்ராப்ளம் உனக்கு? ஃபிக்ஸ் தான் வந்துட்டா. பாருங்க டீச்சர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒழுங்கா படிப்பேமா. ஓகேடா. அவன் காதை ஏன் கடிச்சேன் தெரியுமா? காதுக்குள்ள ஒட்டடை குச்சி போகாதுமா, அதனால கடிச்சு விட்டேன்.
காது கடிப்பியா இனிமேல் நீ வாயிலேயே அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். 2 பேரும் குட் பாயா இருங்க. சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். ஓகே மேடம் நான் ரொம்ப குட் பை. அப்போ உங்களுக்கு 2 சாக்லேட். அவங்க உங்களுக்கு லெட்டர்லாம் எழுதணும் தெரியுமா? அதை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. என்னடா லெட்டர் எழுதுனீங்க? யாரோ கசியமா எழுதணும். நான் ஒழுங்கா படிக்கிற பையன் மிஸ். என்னடா அசிங்கமா எழுதுன? நான் ஒழுங்கா படிக்கிற பையன். நீங்களே பாருங்க, நான் படிக்கிற பையன். ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாண்டுருக்கான். யாரோட ஃபிலிம்ஸ்ரா போட்டுருக்க? ஃப்ளேம்ஸ் போட்டிருக்கான் பாத்தியா? அப்ப போய் விட்டுருக்கான். ஜெயச்சந்திரன் என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க பாரு. ஜெயச்சந்திரன் அனு, ஜெயச்சந்திரன் மகார்த்தி, ஜெயச்சந்திரன் நிஷா, ரிஷா, ஜெயச்சந்திரன் ஜஸ்தி, ஜெயச்சந்திரன் பிரணீகா, அம்மா அவன் ஏன் இப்படி சொல்றான் தெரியுமாமா? அவனுக்கு இதுலயும் வயித்தெரிச்சல்மா. ஒரு ஃபிளேம்ஸ்ல கூட ஆதவன்னு பேரே வரலமா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரா, படிச்சு பெரிய ஆளாகி செட்டில் ஆகணும்டா. செட்டில் ஆகிற வேலையை தான் நான் நான் படிச்சுக்கிட்டு உனக்கு இருக்கேன். செட்டில் ஆற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. செட்டில் ஆகிற பொண்ணு பொண்ணு யாரு? செட்டில் ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேம்மா. எனக்கு செட்டில் ஆகிற பொண்ணுலாம் வேணாமா. செட்டில் வர பொண்ணெல்லாம் வேணுமா? இதுக்குதான் டீச்சர் அவங்க கூட சேர விடுறதே இல்ல. அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பேசாங்க. உன் பையன் அப்படியே ரொம்ப நல்லவன். ஆமா, என் பையன் நல்ல பையன் தான். ஒன்ன மாதிரி கிடையாது. சொல்லாத. வந்த உடனே அதுக்கு இப்படி இப்படி நீ மட்டும் இப்படி ஆடலையா? அதுவும் சும்மா இல்ல. அதுவும் அவனுக்கு முன்னாடி மட்டும் இப்படி இப்படி அதெல்லாம் அந்த பொண்ணு மேல தப்பு. என் பையன் சொக்க தங்கம். ஆமாமா. சொக்க தங்கம். எங்க காட்டு சொக்க தங்கம் எங்க இருக்குன்னு பாப்போம். ஏய் சொக்க தங்கமா நீ இப்ப பாக்குற இங்க வாங்கிக்க. அவன் வந்து அங்க பாத்தீங்களா மிஸ்? நீ கூட தான் பக்கத்துல ஏன் அட சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். டிஸ்டர்பன்ஸ். பாத்தீங்களா மிஸ்? மத்தவனுக்காவது பிளேன்ஸ் நோட்ல போட்டான், அதுக்கு கையிலே போடுறான். ஏய் போடா அப்படி. போ நீ போ அங்க போ. இருக்கும்போது அந்த பொண்ணு கையில என்ன வரையற? அப்போ உங்க கையில வரையற. சரியான அப்ப முட்டி. அப்ப இதுக்கு மேல இருக்கானா? பாத்தீங்களா மிஸ்? அவங்க அப்பா பேட் அப்பா. அவங்க அப்பா வாச்சு பேட். நீ பயங்கர பேடா இருக்கியா? நோ எங்க அப்பா குட்டப்பா. மம்மி குட்டப்பா குட்டப்பா தானே? குட்டப்பா. குட்டப்பா. அப்பா பேர் குட்டப்பாவா? என் அப்பா பேரு குட்டப்பா, அம்மா பேரு கிட்டப்பா. மிஸ், அவன் நேத்து கூட சொன்னா மிஸ் லஞ்ச் டைம்ல அவங்க அப்பா பேடு, இவன் ஒரு மாடா மாடு. இப்படியே விட்டா இவனுங்க மாறி மாறி நீங்க என்ன பேசிட்டே பண்றீங்க? இருப்பாங்க. உங்க குழந்தைங்க ஏய் வாடா, நான் ஒண்ணு இல்லடா. எல்லாம் கெட்டு போய்டுவாங்க. ஏய் இல்ல ஏய் பாய் நாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பேச கூடாது. சரி அப்ப நம்ம போலாம். நம்ம போய் சீரியல் பார்க்கலாம். ஏய் கண்டினியூ எங்க போறீங்க?